குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா மாத பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய குரு சுக்கிரன் டிவிக்கு. அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. குரு சுக்கிரன் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. அது இல்லாம உங்களுடைய உறவினர் நண்பர் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பயிற்சியுமே பார்க்கிறோம். இப்ப இந்த சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார், அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி, டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி, அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா ஜனவரி மாசம் 18ஆம் தேதி வரை அவர் நிற்கிறார். இந்த சுக்கிர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கிர பகவான் போவார். ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பாருங்க, சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டாவே பாருங்க, அவருக்கு எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஜாதகத்தை விதி ஜாதகத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா இந்த கிரகம்லாம் அதிக நாட்கள் பலன் கொடுக்கும். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார். 20 நாள் 25 நாள் இப்படிதான் போவார். ஒரு ராசியில டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். அதனாலதான் எல்லாரும் ஜாதக சுக்கிர தசை வந்தாவே ஜாதக நோட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுவும் யோகம் இருக்குமா, எனக்கு சுக்கிர தசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். எல்லாம் இது வாழ்நாள் பலன் நிறைய பேர் எடுத்துக்காதீங்க. உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி, சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல சுக்கிர தசை வருதான்னு பார்த்துக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசினா இந்த விருச்சகம். அது உருவம் பாருங்க, பேரே பாருங்க, விருச்சகம். அப்ப என்னுடைய உருவம் கூட தேளுடைய உருவம் கொடுத்துருப்பாங்களா? அப்ப அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், பார்க்க ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல இருக்கும். அவ்வளவுதான். எல்லாரும் விருச்சக ராசிக்காரங்க எல்லாமே பார்க்கக்கூடிய குணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல இருக்கும். விருச்சக லக்ன விருச்சக ராசிக்காரங்க இது 2 பேருக்குமே பொருந்தும். ஆனா பழகிட்டின்னு வச்சுங்களேன், இவங்கள மாதிரி யாரும் அன்பை செலுத்த முடியாதுங்க. அன்பை காட்டக்கூடிய நபர். ஆனா ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல இவருடைய குணங்கள் இருக்கும். பார்க்க என்ன இவர் பார்த்தவனே இது என்ன இவர் பயங்கரமான ஆளா இருப்பாரோ, பயங்கரமான பெத்தலாட்டமா இருப்பாரோ அப்படிங்கிற குணத்தை அவங்க பார்க்க தோற்றம்படி இருக்கும். ஆனா பழகிட்டா உள்ள மென்மையான குணங்க. விருச்சக லக்ன விருச்சக ராசி. இப்ப ஒரு தோட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதை உள்ள போய் பார்த்து பழகினாதான் தெரியும் அவருடைய கேரக்டர். அது மாதிரிதான் அவங்க. இவங்களை வெளியில பாக்குறதுக்கு ஒரு பயமுறுத்துறாப்புல ஒரு பார்க்க ஆக்ரோஷமான ஆள் மாதிரி இருப்பாரு. ஆனா உள்ள போய் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல குணமா கெட்டவரான்னு பார்த்து பழகினாதான் அவருடைய குணத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் விருச்சக லக்னம் 8வது ராசினால இவருடைய குணம் 8 விதமான குணம் இருக்குங்கிறாங்க. இரட்டை குணங்கள். இவர் கேரக்டருங்கிறது என்ன, எதையுமே நிதானிச்சு பேசக்கூடிய கேரக்டர். டக்குன்னு ஒருத்தட்ட வார்த்தையை வைக்க மாட்டார், நல்லா யோசிப்பாருன்னா. ஒருத்தட்ட பிடிவாதமா பேசிட்டாருன்னு வச்சுக்கல, ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் கிட்டே போக மாட்டார். அப்படிப்பட்ட கோபம் எப்படி வரும், பயங்கரமா வரும். ஒருத்தனை தோற்க அடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை எப்படி யோசிச்சு அவனை தோற்கணுமோ, எப்படி கிரிமினலா யோசிச்சு எல்லாம் பண்ணுமோ அழகா பண்ணிட்டு ஏதோ தெரியாத மாதிரி நீ வந்து நிற்பார். இதுதான் விருச்சக லக்னம் விருச்சக ராசி. பிடிவாத குணம் இருக்கும். ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. நல்லா மைண்டு பயங்கரமா வேலை செய்யறேன். நிறைய பேர் மருத்துவராக இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த லக்னக்காரங்க, இந்த ராசிக்காரங்க எல்லாமே விருச்சக ராசி எல்லாம் மருத்துவம் எடுக்கக்கூடாது. லக்னம்
ஒண்ணு விருச்சக லக்னா இருப்பாங்க, விருச்சக ராசியா இருப்பாங்க. எடுத்து பாருங்க, மருத்துவத்துறை, ஆப்ரேஷன் பண்ற, சிசரிங் பண்ற டிராக்டர் ஃபுல்லா பாருங்க, அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, கேது பவன் ஆதிக்கம் இருக்கும், ராகபவன் ஆதிக்கம் இருக்கும், இல்ல அவருடைய லக்னம் நான் சொன்ன லக்னமா இருக்கும். நல்ல ஒரு பிடிவாத குணங்கள் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக லக்னம், விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்ப உங்க ராசிக்கு வர்றார். இப்ப இந்த சுக்கிர பகவான் பயணிக்கும் போது மற்ற கிரகம்லாம் எந்தெந்த பாவத்துல இருக்காருன்னு பார்ப்போம். உங்க ராசிலேருந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருப்பார். 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 4ஆம் பாவத்துல உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசியில 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மீன ராசியில 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். மேஷ ராசியில உங்களுக்கு 11ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள். என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை கொடுக்க போது. எடுத்துக்கோங்க, பல மாற்றம். ஏன்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம உடம்புல எல்லாமே ஒளிகளை வச்சுதான் இயங்குது. நம்ம ஒரு தாயின் கரு உருவாகும் போதே 9 ஒளிகள் அதுல படுது. எந்த ஒளிகள் யோகமோ அந்த ஒளியில அவர் சந்திப்பார். யோகமான நேரத்துல எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார். அதனாலதான் போட்டிருப்பாங்க ஜாதகம், ஒரு கற்பல் செல் நீக்கி இவருக்கு இன்ன திசை இன்ன புத்தி நடக்கும் போட்டிருப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த கலியுகத்துல நம்ம பிறக்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்குமே கர்ம வினை இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஜனனம் உயிர் இந்த உலகத்துல பிறக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒவ்வொரு கர்ம வினையை இறைவன் கொடுத்திருப்பார். அது எல்லா நேரமும் பாதிப்பு வராது. விருச்சக ராசியில பிறந்த அனைவருமே பாதிப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருக்கு அந்த டைமிங் இவர் சொல்லுவாரு, எனக்கு பிறந்ததுல இருந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. ஒரு 16-18 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னேறி வந்தேன். எல்லாமே செல்வம், எல்லாமே நல்லா இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இதே ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, நான் பிறந்ததும் நல்லா செல்வந்தான் இருந்தேன், கொஞ்சம் 18 வயசுக்கு அப்புறம் நிறைய கஷ்டத்தை பார்த்தேன். அப்ப அவருக்கு அந்த கிரக கோள்கள் அப்படியே மாறும் பொழுது ஒவ்வொரு விஷயமா மாறும். ஒவ்வொரு கிரகம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கும் உங்க உடல்ல. இந்த விஷயத்த நீ இந்த நேரத்துல போய் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வா, இது மாதிரி வேற விஷயத்த நீ இந்த நேரத்துல போய் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வா. அதனாலதான் திசா புத்தியை மெயினா கம்பேர் பண்ணி இந்த சுக்கிர பயிற்சியை நீங்க கம்பேர் பண்ணணும். மேட்ச் பண்ணி எடுத்தாதான் பலன் உங்களுக்கு துல்லியமா இருக்கும். அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க. ஏன் வாழ்நாள் பலன் எடுக்கிறீங்க? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் மெயின், விதி ஜாதகம் தான், பேஸ் மட்டும் தாங்க ஃபர்ஸ்ட். அந்த பேஸ் மட்டும்ல உங்களுக்கு செங்கல் வச்சு கட்ட முடியுமா? அதை பார்க்கணும். அதை பார்த்துக்கிட்டு தான் அந்த பலன் எடுக்கணும். அதனாலதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். எல்லா வீடியும் நான் சொல்றது பொது பலனா பாருங்க. ஏன்னா எனக்கு விருச்சக ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு எனக்கு ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகம் எனக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததே விருச்சக ராசிக்கிறது தான். நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க, வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. இப்ப இந்த அமைப்புல உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. உங்க ராசிலே சுக்கிரபவன் வர்றாருங்க. உங்க ராசி யாரு? சுக்கிரபவனே வர்றாரு. மகாலட்சுமி வருதுன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். சுக்கிரபவன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? இதை பார்க்கணும். 7ஆம் வீட்டு அதிபதி பாருங்க. 7ங்கிறது யாரு? பொதுமக்களுடைய நல்ல பேர், பொதுமக்களுடைய தொடர்பு, பொதுச்சன தொடர்பு சொல்லுவாங்க. நண்பர்கள், கூட்டாளிகள், இதெல்லாமே இந்த 7ஆம் பாவத்தை குறிக்கும். மனைவி, கணவர், இத குறிக்கும் இந்த பாவம். அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி வெளிநாடு வெளியூருக்கு உள்ள அதிபதி. அயன சயன போகம், தூக்கத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவம். விரய செலவுகள், இதுக்கு அதிபதி இந்த சுக்கிர பகவான். அவர் விரயத்தை கொடுப்பாரா? இங்க கொடுக்க மாட்டார். எந்த கிரகம் ஒரு ராசிக்கு வருதோ, எது கேந்திரத்துல எது யோகமா இருக்கோ அந்த விஷயத்த மட்டும் தான் பண்ணும். கேந்திர உங்களுக்கு யாரு கேந்திரம்னா யாரு? 7ஆம் இடம் கேந்திரஸ்தான அதிபதி தான் உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு சுக்கிர பகவான். அப்ப அங்கே பலவீனத்தை காட்ட மாட்டார், அதாவது பலவீனத்தை கொடுக்க மாட்டார். இது கிரக கோள்கள் இந்த அமைப்புல உங்களுக்கு இருக்குது. ஜாதகத்தை தசாபதி எப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் பொதுவா சொல்றேன், நிறைய பேருக்கு பாருங்க வருமானத்துக்குள்ள அதிபதி யாருன்னா குரு பகவானே 6ஆம் இடத்துக்கு போனாருங்க. வருமான தடைகள் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆமா ஆமா, வருமான தடைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்துல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள், வேலை உத்தியோகத்துல ஒரு சின்ன தாமதங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. எதனாலனா வக்ரமான குரு 6ஆம் பாவத்துல இருந்ததுனால சொல்றேன். அவரும் இந்த காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறார். இந்த காலகட்டத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன் நான் சொல்றேன். வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, இடமாற்றம், நிறைய பேருக்கு இடமாற்றம், இடம் விட்டு இடம் மாறுறது, இது எல்லாமே இருந்துச்சு. நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, தொழில சம்பந்தம் இல்லாம பிரச்சனை, ஏன் உடல் பிரச்சனை, மருத்துவ செலவை நீங்க பண்ணிலாம் கேட்டு பாருங்க. ஆமாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே ஒரு சில பிரச்சனையை நீங்க பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல நல்ல கிரகமா உங்களுக்கு அமைவுல வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறான்னு அர்த்தம். நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, இனிமே இன்பத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம். எல்லாரும் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனின்னு ஒண்ணு உங்களை சொல்லி பயமுறுத்துறாங்க. அர்த்தாஷ்டம சனி எக்காரத்தை கொண்டு, அதாவது இந்த விருச்சக ராசியை பாதிக்காது. ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தால்தான் ஒரு சில பேருக்கு பாதிப்பு. என்ன பாதிப்பு? 3 சகோதர சகோதரி உறவு, கழுத்து பிரச்சனை, மார்பு அதாவது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வண்டி வாகன விரைய செலவுகள், குடும்பத்துல அதீதமாக செலவுகள் வரும், சுகம் நிம்மதியா ஒரு தூக்கம் இருக்காது. சனி பகவான் சரியில்லாம இருந்தால் நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே பாதிக்காது. அப்ப இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை வந்து சுக்கிர பயிற்சியே பாருங்க, நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவன் என்ன பண்றாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாருன்னா திருமண பிரச்சனையை முடிக்க போறாரு. திருமணத்துல எவ்வளவு ஒரு கலகம் இருந்தாலும் அந்த கலகம் இல்லைங்கிறாரு. இனிமே நான் திருமண பிரச்சனை பண்ண மாட்டேன், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப உங்களுடைய ஒழுக்கங்கள் சூப்பரா இருக்கு. சுக்கிரபவன் வந்துட்டாவே நாகரிகமா நீங்க வாழ போறீங்க. நீங்க எவ்வளவு ஒரு துன்பம் பார்த்தாலும் சரி, இப்ப நாகரிகமாக நல்ல குணத்தோட வாழ போறீங்க. ஏன்னா சுக்கிரன் தான் ஆசைக்கு அதிபதி. உல்லாச பயணம், ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்குன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்ப திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. வருமானம் சூப்பரா இருக்கும் பாருங்க. நீங்க எதிர்பார்த்த விட இப்ப டபுள் மடங்கா வருமானம் இருக்கும். எதனாலங்க வருமானம் நல்லா இருக்குங்கிறீங்க? குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். நான் ஆல்ரெடி எல்லா வக்ரகத்தை வச்சு நம்முடைய சேனல்ல கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டான்னா சூப்பரா கொடுத்துருவாரு வருமான இன்கம். அது இல்லாம அதுல இன்னொரு மறைமுகமான ஒரு பலன் இருக்கு. ஏன்னா குரு போக நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணிங்கிறது சுக்கிர போட நட்சத்திரம். சுக்கிர உங்க ராசி வந்துட்டார, இப்ப வருமானத்தை பெருக்குவாரா பெருக்க மாட்டாரா? பயங்கரமா பெருக்குவாரு. இப்ப கொஞ்சம் ஏதாச்சும் சேமிப்பு நீங்க பண்ணுவீங்க. யாரெல்லாம் வட்டி தொழில் பண்றாங்களோ சூப்பரா இருக்கும் பாருங்க. நகை கடை வச்சிருக்கவங்க சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க சூப்பரா இருக்கும். எல்லா கமிஷன் தொழிலுமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்ல ஒரு வெற்றிகள் உண்டுங்க. கபிஜன் ஏசன்சி எல்லாமே சூப்பர். அப்படி எடுத்துங்க ஒரே மொத்தம். ஐடிஐ ஃபீல்டு பட்டே கிளப்பலாம். எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு. சுயமா தொழில் பண்றவங்க இனிமே கொஞ்சமாச்சும் நீங்க லாபம் பார்ப்பீங்க. சுயமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராசி அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து தொழிலை பத்தி தைரியமா நீங்க பயணிங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த தொழில இந்த நான் சொன்ன டேட்ல சுக்கிர பயிற்சிக்குள்ள பாருங்க, நிறைய லாபம் வராம யாருக்குமே இருக்காது. நஷ்டமா இருக்கட்டும், பல கோடி நஷ்டமா இருக்கணுமே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சேஞ்ச் கிடைக்கும். யார் ஜாதகத்துல இப்ப தசாபதி நல்லா இருக்கும், தொழில் பெயர் புகழ் அந்தஸ்து நல்லா இருக்குங்க, வேலை உத்தியோகத்துல இனிமே பிரச்சனை இல்லை, வம்பு வழக்கே கிடையாது, குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிரும், வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, பூமி வாங்குற யோகனா சூப்பரா இருக்கு. இந்த நேரத்துல பயன்படுத்திங்க. சுக்கிரன் அதுவும் அனுச நட்சத்திரத்துல போறதுனாலதான் சொல்றேன், வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ மாத்துறது பண்றதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்துல இந்த சுக்கிர பயிற்சி முடிஞ்சவொடனே நீங்க வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கிருங்க. அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்குது. அதில் உள்ள டாக்குமெண்ட், எழுத்துக்கணித உள்ள கோர்ட்டு கேஸ் வம்புலாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. காதல் திருமண சக்சஸ், 2வது திருமண சக்சஸ், எல்லாமே உங்களுக்கு முயற்சி எல்லாமே பொருளாதார வளர்ச்சினா சூப்பரா இருக்கும். தந்தை சொத்து, பூர்வீக சொத்து, வெளிநாடு வெளியூர் போகணும் பண்ணா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா விசா கிடைச்சிடும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. அதே மாதிரி அரசியல் தொடர்பு, என்னை பொறுத்தவரை அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நிறைய பேருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய், ஏதோ அரசாங்க வருமானம் உங்க வீட்டுல கிடைக்கணும். ஒன்னும் லோன் கிடையாது கேட்டீங்கன்னா அந்த லோனுக்கு சேங்ஷன் ஆகும். கடன் போய் எங்கே போய் கேட்டாலும் சேங்ஷன் ஆயிரும். உங்களுக்கு எதிர்பார்த்த பெருங்கொண்ட பணம் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த நேரத்துல. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும்.
அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மொழி எல்லாருக்கும் சொல்றேன், கல்வியை இப்ப கெடுக்க மாட்டார். கல்வி இப்பதான் டாப்பா போகும் பாருங்க. என்னை பொறுத்தவரை விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே அதிக மார்க் எடுக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி, விருச்ச லக்னக்காரர் தான். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு. இந்த 2ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாயுடைய இணைவு உங்களுக்கு பலமா இருக்குது. உங்க ராசி அதிபரை சேர்ந்து இருக்காரு, லாபஸ்தான அதிபரை சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு உங்களுக்கு. 10ஆம் வீட்டு பட்டம் பதவி புகழ் அந்த கௌரவத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப படிப்பு கல்வி நல்லா இருக்கு. அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிருங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்க கிடைக்கும், அரசாங்க வேலைக்கும் கண்டிப்பா கிடைச்சிரும். இப்ப உயர் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும், மாமனார் மாமியாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எங்க போனாலும் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு தேடி வரணும். உடல் சோர்வு இனிமே இருக்காது, மருத்துவ செலவுமே கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்மகிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. நிறைய பேருக்கு டெஃபினட்டா உண்டு. இப்ப ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும்? உங்க ராசிக்கு சுக்கிரன் வராரு, அப்ப ஏதோ பெருங்கொண்ட பணம் உங்க வீட்டுல வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு சுக்கிரவுடைய புத்தியோ இல்ல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப முயற்சி பண்ணா லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். பெண் தாய்மார்களுக்கு விளையாட்டுத்துறை, தொழில் ரீதியாக, உத்தியோகம் நிறைய பேர் சாதிப்பாங்க பெண்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருமே சொல்றேன், அமைதியான குணம், அமைதியான கேரக்டர். யாரை சொல்லுவாங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்லுவாங்க. எப்போதுமே வருமானம் சூப்பரா பண்ணுவாங்க, பேச்சால சம்பாதிப்பாங்க. இவங்க குணமே பேச்சால சம்பாதிப்பாங்க. நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்கறது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்கறது, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றது, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறது, வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இடம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல பண்ணுவாங்க. நிறைய பேர் பாருங்க, இனிமே எந்த ஒரு துன்பமே உங்களுக்கு இல்லை. உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சொல்றேன், அங்கே பலம் ஆகுது உங்களுக்கு. இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே யோகம் சூப்பரா இருக்கு. வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மாணவ மாணவிக்கு சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய கண்டிப்பா கிடைச்சிடும். என்னை பொறுத்தவரை அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்க போது. குரு நேராக சூரியன் பாகனம் பார்க்கறதுனால விசாகத்துல பிறந்த அனைவருக்குமே நிறைய ஆசிரியர்லாம் எக்ஸாம் எழுதிங்கன்னா தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. அரசாங்கம் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, விசாகத்துல பிறந்தாலும் கண்டிப்பா யோகம் உண்டு. உடல் பிரச்சனை இல்லை, தொழில் நல்லா இருக்கும், எல்லா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். பிடிவாத குணம் இருந்தாலும் அந்த வேலையை கண்டிப்பா முடிச்சிருவாங்க. கடுமையான உழைப்புக்கு இவங்க அதிபதியானா இவங்க தான். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்குங்க. சகோதர சகோதரி அன்பை செலுத்துறது, ஒரு அன்பை காட்டுறது எல்லாமே அனுகூலமா இருக்கும் உங்கள்கிட்ட. மக்களுடைய தொடர்பு நிறைய பேர், அரசியல் தொடர்புலாம் பாருங்க நிறைய பேர் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த டைம் சூப்பரா இருக்கு. இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் நிறைய பேருக்கு. தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி இனிமே தடைப்படாது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால சொல்றேன். படிப்பு கல்வி, அரசாங்க தொடர்பு நிறைய ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒழுக்கமானவருங்க ஒரு பேர் எடுப்பீங்க. ஏன்? சனி பகவான் ராகுடைய கால்கள் நிற்கிறார், 5ஆம் வீட்டு இருக்கிறாரு. உங்க ஆழ்மன எண்ணங்கள்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப வட்டி தொழில் பண்றது எல்லா தொழிலும் வர சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, மாணவனை படிப்பு கல்வி எல்லாமே டாப்ல கொண்டு போறாங்க. மருத்துவ செலவுமே இல்லை. எந்த ஒரு முயற்சியாவது உங்க இப்ப வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு புத்திசாலி, டேலண்ட், கமிஷன் வேலை பார்க்கறது எல்லாமே கேட்டை நட்சத்திரம் தான். ரியல் எஸ்டேட் பார்க்கறது எல்லாமே கேட்டை நட்சத்திரம் தான். ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களாம் கேட்டை நட்சத்திரம் தான். கல்வி தொடர்புல உள்ளவங்க எல்லாம் கேட்டை நட்சத்திரக்காரர் தான். படிப்பு கல்வி சம்பந்தமா போறவங்க எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பா இருப்பாங்க. தகவல் தொடர்பு சம்பந்தமா, செல்போன் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க, பிரஸ் சம்பந்தமா போறவங்க, பெண் மூலமாக போறவங்க, ஆடிட்டர், கணக்கர், எழுத்தர் நிறைய பேர் எடுத்து பாருங்க இந்த நட்சத்திரக்காரர் இருப்பாங்க பாருங்க. உழைப்பே போடாம உங்களுக்கு பணம் வருங்க. இந்த நேரத்துல வருமானம் சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணமோ லாபமோ உங்களுக்கு நல்லா இருக்கும். வீடோ இடமோ பூமியோ நல்லா இருக்கும். தலைமை பொறுப்பு ஏதோ ஒரு உங்களுக்கு பொறுப்பு தேடி வரப்போகுது. அரசாங்க வேலை, மாணவ மாணவிகள்லாம் சூப்பரா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நண்பர்கள் பழக்க வழக்கம் உள்ள சரண்டி சூப்பரா இருக்கும். வெளி பழக்க வழக்கம், வெளிநாடு வெளியூர் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஷேர் மார்க்கெட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு முயற்சி எதாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசிக்கு ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது.